வீட்டுக்குள்ள நாம வெளியில இருந்து வந்தாலோ, நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்தாலோ, வீடு வந்து ஆர்கனைஸ்டா இருக்கா, இல்ல மெஸ்ஸியா இருக்கா அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதே நம்ம வீட்ல இருக்கிற இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேசஸ் தான். ஃபிளாட் சர்ஃபேசஸ் வந்து ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடும். எங்க வீட்ல என்னென்ன ஃபிளாட் சர்ஃபேசஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இப்போ ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தோம், டைனிங் டேபிள் பார்த்தோம். இது வந்து டிவி ஸ்டாண்டு. எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு பொருள அதோட இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு பதிலா, ஈஸியா பக்கத்துல எந்த இடம் இருக்கோ அங்க வச்சுருவாங்க. ஈவன் நாமளும் அப்படிதான் வைப்போம். அதனால தான் வந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னா, பக்கத்து பக்கத்துல எல்லா பொருளுமே வந்துரும். இது எல்லாரோட வீட்லயும் இத ரிலேட் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சூட்கேஸஸு. இங்க லேப்டெல்லாம் இல்லாததுனால இந்த சூட்கேஸ வச்சு அத வந்து மூடி வச்சிருக்கேன். அது மேல பசங்க பொம்மை வச்சிருக்காங்க. இந்த பெட்டும் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேசஸ் தான். ஆனா மோஸ்ட்லி நம்ம பெட்டு மேலலாம் அதிகமா எந்த கிளட்டரையும் போட மாட்டோம். நம்ம வீட்லயே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்ல இருக்கிற கவுண்டர் டாப்பு தான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டாப்பு, அப்புறம் வாஷிங் மிஷினு இது எல்லாமுமே தான் நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸா கன்சிடர் பண்ணணும். சர்ஃபேஸ் கிளட்டர வந்து டீல் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா, மத்த இடத்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா கூட, அது ஓரளவுக்கு நீட்டாவே இருக்கும். இப்ப இந்த டைனிங் டேபிள் மேல இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற வேற இடத்துல போய் இருக்க வேண்டியது. அது எல்லாமே கன்வீனியன்ட்டா இப்படியே நம்ம வச்சுட்டோம். ஸோ, நீங்க ஏதாவது ஒரு இடத்த வந்து டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுருங்க. அது எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத அந்தந்த இடத்துல எடுத்துன்னு போய் நம்ம வச்சோம்னாலே, நம்மளுக்கு வந்து கிளட்டர வந்து கிளியர் பண்ண முடியும். சர்ஃபேஸ் கிளட்டர் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. காரணம் 1 வந்து டெசிஷன் ஃபெட்டிகு. ஒரு பொருள எங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாத போது, நம்மளுக்கு டயர்டா இருக்கும்போது, அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், எங்க இடம் இருக்கோ அங்க வச்சுருவோம். அடுத்தது காரணம் என்னன்னா, டெம்பரவரி லைக். இது டெம்பரவரியா இங்க இருக்கட்டும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது. ஆனா, அப்படியே நம்ம வைக்க ஆரம்பிச்சா, வீட்ல இருக்கிறவங்களும் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. 3வது காரணம் என்னன்னா, எமோஷனல் கம்ஃபர்ட். ஒரு ஐட்டம் கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுன்னா, யூஸ் பண்றதுக்கு ஈஸின்னு நெனைக்கிறோம். இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 5 நிமிஷம், ராத்திரி ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்றேன். மீதி இருக்கிற 23 மணி நேரம் 50 நிமிஷம் அது கவுண்டர் டாப் மேலேயே கிளட்டரா உட்காந்துக்குது. அது பக்கத்துல வந்து இன்னொரு ஐட்டம்னு சேர்ந்து கிளட்டரா மாறிடும். சர்ஃபேஸ் கிளட்டர் இருந்துச்சுன்னா, நமக்கு மைண்டுக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். கிளீனிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. வீடு ஆர்கனைஸ்டாவும் இருக்காது. மினிமலிசம் அப்டின்னா, சிம்பிளா, எம்ப்டியா இருக்கிற ஹவுஸ் அப்படின்றது கிடையாது. மினிமலிசம்னா இன்டென்ஷனல் ஸ்பேஸு. சர்ஃபேஸ் கிளீனா இருந்ததுன்னா, வீடு கிளீனா இருக்கும். மைண்டும் காமா இருக்கும். இப்ப சர்ஃபேஸ் கிளட்டர டீல் பண்றது எப்படி அப்படின்றதுக்கு நான் ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற இந்த சர்ஃபேஸ் கிளட்டர் ப்ராப்ளம் வந்து சரியாகும். ரூல் 1 என்னன்னா, ஒன் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பர்பஸ். இப்போ நீங்க இங்க பார்க்குற ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து செப்பல் ஸ்டாண்ட் மேல இருக்கிறது. இங்க ஒரு பேஸ்கெட் வச்சு, அதுல ஐடி கார்டு, டையு, பெல்ட்டு, கொடை அதெல்லாம் வைக்கிறதுக்காக இடம் பண்ணியிருக்கேன். ஸோ, அத அங்க மட்டும் தான் வைக்கணும். இது வேற எந்த பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நத்திங் ஸ்லீப்ஸ் ஆன் சர்ஃபேஸ். ஒரு வீடு ஆர்கனைஸ்டா இருக்கணும்னா, அது வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க வீட்ல வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஏஜ் அப்ரோப்ரியேட்டா நம்ம அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கிட்டோம்னா, நம்மளோட பர்டனும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ என் பசங்க வந்து துணி காய வைக்கிறது, பாத்திரம் எடுத்து வைக்கிற ஹெல்ப் எல்லாம் எனக்கு பண்ணி குடுப்பாங்க. ஸோ உங்க வீட்ல இந்த மாதிரி இல்ல, அதோட சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா, டாய்ஸ் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா, நம்மளுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். அடுத்ததா நாம என்ன டயர்டா இருந்தாலும், எவ்ளோ சோம்பேறித்தனமா இருந்தாலும், நைட்டு கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்த கழுவிட்டு, கேஸ தொடச்சு, கவுண்டர் டாப்ப கிளியர் பண்ணாம தூங்க மாட்டேன், அப்படின்ற ஒரு டிசிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா,
அந்த ஒரு டெசிஷன் வந்து நம்மளுக்கு லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். காலையில எழுந்து பார்க்கும்போது, ஒரு நீட்டா, கிளீனா, ஆர்கனைஸ்டா இருக்கிற கிச்சனுக்குள்ள வரும்போது, அந்த ஹாப்பினஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். 3வது முக்கியமான கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, "எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ்." நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொருளுக்கும் நாம வந்து ஹோம் கிரியேட் பண்ணி குடுக்கணும். ஹோம் கிரியேட் பண்ண முடியல, ரொம்ப நெறைய பொருள் இருக்கு அப்படின்னா, டீக்ளட்டர் பண்றதுக்கான ஒரு அறிகுறி அது. ஆர்கனைசர்ஸு, பின்ஸு, பேஸ்கெட்ஸு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹோம் ஆர்கனைசேஷனுக்கு. அதெல்லாம் ஃபேன்சியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் கிளட்டர நம்ம டேக்கிள் பண்ணி, நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ளாட் சர்ஃபேஸஸ நீட்டா வச்சிருந்தாலே, வீடு வந்து எப்பயும் ஆர்கனைஸ்டா இருக்கும், காமா இருக்கும், நம்பளுக்கு ஃபங்ஷனலா இருக்கும், நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா, சிம்ப்ளிஃபைடா இருக்கும். இந்த வீடியோல இருந்து ஒரே ஒரு டேக் அவே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, "எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ்" அப்படின்ற ஒரே ஒரு ரூல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே, நம்மளால வந்து மினிமலிஸ்டிக்கா, சிம்ப்ளிஃபைடா நம்மளோட வீட மாத்த முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.